இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஆனா கொஞ்சம் சிக்கலான புவிசார் அரசியல் வலையை பார்த்து டீட்டெயிலா பார்க்க போறோம். நடுக்கடல் நடந்த ஒரு பரிதாபமான சம்பவத்துக்கும் உலக நாடுகளோட அணு ஆயுத வியூகங்கள்ல ஏற்படுற பெரிய மாற்றங்களுக்கும் என்ன சம்பந்தம், வாங்க இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். இந்த சம்பந்தமே இல்லாத உலக நிகழ்வுகள் எப்படி ஒன்னோட ஒண்ணு இணைகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ஓமன் கடற்பகுதியில் நடந்த ஒரு சம்பவம், பலவு நடக்கூடிய ஒரு ரகசியம், அமெரிக்க ஈரான் மோதல், இதுல இந்தியாவோட ஸ்ட்ராங்கான எதிர்ப்பு, அப்புறம் சிப்ரி அறிக்கையில சொல்லப்பட்டிருக்க இந்தியாவோட அணு ஆயுத நிலைப்பாடு, இதையெல்லாம் ஒன் பை ஒன்னா அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ நாம விடை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். எங்கேயோ இருக்கிற ஒரு பசிபிக் பெருங்கடல் தீவான பலாவு நாட்டுல ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட கப்பல்கள்ல போன நம்ம இந்திய மாலுமிகள் ஏன் சம்பந்தமே இல்லாத ஒரு மோதல்ல நடுவுல சிக்கிக்கிட்டாங்க? இதுதான் நாம சால்வ் பண்ண வேண்டிய முதல் மிஸ்ட்ரி. முதல்ல ஓமன் கடல் பகுதியில அப்படி என்னதான் ஒரு கடல்சார் சோகம் நடந்துச்சுன்னு பார்க்கலாம். வெறும் ஒரு சில நாட்களுக்குள்ள சர்வதேச வர்த்தகத்துல ரொம்பவே பிஸியான ஹார்மோ ஜலசந்தி வழியா போன பல வணிக கப்பல்கள் அடுத்தடுத்து தாக்கப்பட்டுச்சு. ஜூன் 8 மேவரிக்ஸ் அப்படிங்கிற கப்பல் தாக்கப்பட்டு நல்ல வேலையா அதுல இருந்த 28 இந்தியர்கள் மீட்கப்பட்டாங்க. 2 நாள் கழிச்சு ஜூன் 10 அன்னைக்கு சிப்ரோல கப்பல் தாக்கப்பட்டு 21 பேர் மீட்கப்பட்டாங்க. இது மட்டும் இல்லாம ஜல்வீர் அப்படிங்கிற இன்னொரு கப்பல் மீதும் தாக்குதல் நடத்ததா சில தகவல்கள் சொல்லுது. இதுல ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளவு மாலுமிகளை வெற்றிகரமா காப்பாத்தி இருந்தாலும் செப்பல்லோ கப்பல்ல வேலை பார்த்த 3 இந்திய மாலுமிகள் அந்த தாக்குதல்ல பரிதாபமா தங்களோட உயிரை இழந்துட்டாங்க. சரி, அடுத்ததா இந்த பலாவு கொடியின் ரகசியம் என்ன? வசதிக்கான கொடி, அதாவது பிளாக் ஆஃப் கன்வீனியன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். தாக்குதலுக்கு உள்ளான அந்த கப்பல்கள் எல்லாமே பலாவு அப்படிங்கிற ஒரு சீன நாட்டோட கொடியை பறக்க விட்டு இருந்தாங்க. இது ஒரு வகையான பிசினஸ் ட்ரிக். கடுமையான சட்டங்கள், அதிக வரிகள், அப்புறம் உலக அரசியல் பிரச்சனைகள் இருந்து தப்பிக்க கப்பல் உரிமையாளர்கள் தங்களோட சொந்த நாட்டுல கப்பலை ரெஜிஸ்டர் பண்ணாம வேற ஒரு நாட்டுல ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. இந்த சட்டப்பூர்வமான ஓட்டைக்கு பேர் தான் பிளாக் ஆஃப் கன்வீனியன்ஸ். இப்ப இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும், வரியும் அதிகம். ஆனா பலாவு மாதிரியான நாடுகள்ல வெறும் 24 மணி நேரத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும், செலவும் கம்மி, யாரும் பெரிய அளவுல கண்காணிக்க மாட்டாங்க. பொறுப்பை விட வேகத்துக்கும் லாபத்துக்குமே கம்பெனிகள் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம ஊர்ல சில பேர் அதிக வரி கட்ட தவிர்க்கிறதுக்காகவோ இல்ல ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்ல தப்பிக்கிறதுக்காகவோ வேற ஸ்டேட்ல வண்டி வாங்கி இஷ்யூ பண்ணிட்டு இங்க ஓட்டுவாங்கல்ல, அதே கான்செப்ட் தான் இதுவும். சர்வதேச சட்ட சிக்கல்களை தவிர்க்க கப்பல் நிறுவனங்கள் இந்த தந்திரத்தை யூஸ் பண்றாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, போர் நடக்கிற நேரங்கள்ல உண்மையிலே அந்த கப்பல் யாருடையது அப்படிங்கிறத இது டோட்டலா மறைச்சிடுது. அடுத்த அமெரிக்கா, ஈரான், அப்புறம் இஸ்ரேல் மோதலுக்கு வருவோம். இந்த நிழல் யுத்தம் எப்படி இவ்வளவு பெருசாச்சுன்னு பார்ப்போம். வெறும் 22 மணி நேரத்துல நிலைமை இப்படி கைமீறி போடுச்சுன்னு பாருங்க. ஜூன் 8 இஸ்ரேல் ஈரான் மோதலுக்கு மத்தியில தான் அந்த மேவரிக்ஸ் கப்பல் தாக்கப்பட்டுச்சு. அடுத்த நாளே, அதாவது ஜூன் 9 அமெரிக்காவோட அதிநவீன அப்பாச்சி ஹெலிகாப்டரை ஈரான் குறி வச்சதா சொல்லப்பட்டுச்சு. உடனே அமெரிக்கா சும்மா இருப்பாங்களா? ஜூன் 10 அன்னைக்கு ஈரானிய இலக்குகள் மேல பதிலடி தாக்குதல் நடத்தினாங்க. சரியா அதே நாள்லதான் செப்பல்லோ கப்பலும் தாக்கப்பட்டுச்சு. இதுக்கு அமெரிக்கா என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி முறையான கண்காணிப்பு இல்லாத பலாவு குறிப்பிட்ட கப்பல்கள் ரகசியமா ஈரானிய எண்ணெயை கடத்துற நிழல் கப்பல் படைகள் செயல்படுறதா அவங்க சந்தேகப்பட்டாங்க. இதனாலதான் சம்பந்தமே இல்லாத நம்ம இந்திய மாலுமிகள் நேரடியா அமெரிக்காவோட அட்டாக்ல சிக்கிட்டாங்க. தன்னோட அப்பாச்சி ஹெலிகாப்டர் தாக்கப்பட்டதுக்கு பதிலடியா காஷேப், பந்தரபாஸ், மினாப், ஷிரிக், அப்புறம் ஜாஸ்க் அப்படின்னு ஈரானுக்குள்ளேயே சுமார் 20 குறிப்பிட்ட இடங்களை டார்கெட் பண்ணி அதிரடி தாக்குதல் நடத்துறதா அமெரிக்கா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. அதே சமயம் நடுநிலையா நாம மறுபக்கத்தையும் பார்க்கணும் இல்லையா? ஈரானோட இஸ்லாமிய புரட்சிகர காவல் படைன்னு சொல்றாங்கன்னா, நாங்களும் அமெரிக்காவுக்கும் பதிலடி கொடுத்துட்டோம்னு சொல்றாங்க. குறிப்பா ஜோர்டன்ல இருக்கிற அமெரிக்காவோட F-15, F-35 போர் விமானத்தளங்கள் மேல தாக்குதல் நடத்தினதாகவும், பஹ்ரைன்ல எச்சரிக்கை சைரன்கள் ஒழுக்கப்பட்டதாகவும், குவைத்துல ஷகப் ட்ரோன்களை பயன்படுத்தியதாகவும் ஈரான் தரப்புல இருந்து சொல்லப்படுது. இப்படி அடுத்தவங்க சண்டையில நம்ம பலியானப்போ இந்தியாவோட ரியாக்ஷன் என்ன? அதான் அடுத்த பகுதி. இந்தியா இதுக்கு ரொம்ப வேகமாவே ரியாக்ட் பண்ணாங்க. அமெரிக்க அதிகாரிகள் நேரில் கூப்பிட்டு தங்களோட மிக கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்கு இடையில இருக்க புவிசார் அரசியல் பிரச்சனைகளுக்காக உலகளாவிய வர்த்தக வண்டிகள்ல போற அப்பாவி மக்களை பலியாகிறது ஒருபோது ஏத்துக்க முடியாதுன்னு இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்கா வார்னிங் கொடுத்தாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி உலக அளவுல பார்ப்போம். சிப்ரி அறிக்கை சொல்றபடி இந்தியாவோட அணு ஆயுத நிலைப்பாட்டுல என்ன மாற்றம் வந்திருக்கு? ஸ்டாக்ஹோம் சர்வதேச ஆராய்ச்சி நிறுவனம், அதாவது சிப்ரியோட லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி இந்தியா இப்ப தன்னோட மொத்த அணு ஆயுதங்களோட எண்ணிக்கை 190 அதிகரிச்சிருக்கு. இது இந்தியாவோட பாதுகாப்பு வியூகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு மைல்கல். இதுல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 2025 வரைக்கும் போருக்கு தயார் நிலையில எந்தவித அணு ஆயுதத்தையும் இந்தியா நிறுத்தி வைக்கவே இல்லை.
ஆனா 2026க்கான டேட்டா படி முதல் தடவையா 12 அணு ஆயுதங்களை இந்தியா தயார் நிலையில இல்ல, அதாவது பேட்டில் ரெடி மோட்ல நிறுத்திருக்கிறதா அந்த அறிக்கை நமக்கு சொல்லுது. இப்போ உலக அளவுல அணு ஆயுதங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, எப்பவும் போல அமெரிக்காவும் ரஷ்யாவும் 87% மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்துறாங்க. ஆனா இந்தியா 190 ஆயுதங்களோட பாகிஸ்தானை விட கொஞ்சம் முன்னிலையில இருக்கு. தற்போதைய பதட்டமான உலக சூழல்ல இந்தியா தன்னோட தற்காப்பை எப்படி ஸ்ட்ராங் பண்ணுது அப்படிங்கறத இது தெளிவா காட்டுது. இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வரி கட்டுறதை தவிர்க்க வேற நாட்டுக்குடிய மாட்டிட்டு போன ஒரு கப்பல்ல ஆரம்பிச்சு உலக நாடுகள்ல எல்லாம் தங்களோட அணு ஆயுதங்களை தயார் நிலையில வைக்கிற வரைக்கும் நிலைமை போயிருக்கு. இப்படி உலகமே ஆயுதங்களை நோக்கி ஓடிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில ஒரு பெரிய கேள்வி வருது. உலகளாவிய வர்த்தக வழிகள் எல்லாம் இப்படி போர்க்களங்களா மாறும்போது இதுக்கான உண்மையான விலையை கொடுக்க போறது யாரு? கொஞ்சம் யோசிங்க. இந்த சிந்தனையோட இந்த வீடியோ நம்ம முடிக்கலாம். இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்க இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.